இனிமே எங்க அம்மா எங்க பத்தி நினைக்க கூட மாட்டாங்க, எங்க அம்மா கூட இருக்க கூட மாட்டேன் வச்சுங்க. கையில வேலை இருக்கு, இனிமே அவங்கள பத்தி நான் கவலைப்பட கூட மாட்டேன். இப்படி திருக்கி பேசும்போது என்ன மேடம் பேச முடியும்? அவர் மனசுல இருக்கிறது வருத்தம் அவங்க கவலை சொல்றாரு. அது அவருக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு. பாசம் இருக்கு. அதனாலதான் எவ்வளவு சண்டை போட்டாலும் திருப்பி உங்கள்கிட்டயே வரும். எல்லார் முன்னாடியும் அடிச்சுப்புட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அம்மான்னு கூப்பிடுறதுல என்ன அவன் பிரயோஜனம்? கோவம்மா, அவன் கோவம் வேற எங்க காப்பான்? உங்கள்கிட்ட எல்லாமே வேற. நானும் என் தம்பியை சண்டை போட்டுக்கிறேன் மேடம், நானும் என் தம்பியை சண்டை போட்டுக்கிறோம். அவனை நான் அழிக்க கூடாது, அவன் ஆடி பல்க்கு பாடி பல்க்கு, அவன் வந்து என்ன அடிச்சு எதனா பண்ணிட்ட வரைக்கும் இவங்க கம்முன்னு இருப்பாங்க. அவனை போயிட்டு அடிச்சு நான் எதனா பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஐயோ என் பிள்ளைய கொண்டான், எனக்கு அப்போ ப்ரெஷர் அதிகமாயிடும். கத்தி எடுப்பேன், கொம்பு எடுப்பேன். அடிச்சு ரத்தம் ஊத்துது, இவன் மேலும் மேலும் அடிச்சிட்டு இருக்கான். எந்த தாயாவது ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு ஒரு பிள்ளைய காப்பாத்துவல? அவன் இருக்கிற நரம்பு மாதிரிதான் இருப்பான், ஆனா உடம்பு பிடிப்பான் மேடம். அவன் இப்படி பிடிச்சு வைத்து ஒரு குத்துனா இருந்துட்டு அப்படியே ரத்தம் கட்டிட்டு 5 நாளா தூக்கவே ஏறல. அவனுக்கு ரத்தம் ஊத்திட்டு இது பண்ணுவாங்க, அப்பமும் போட்டு அடிக்க. என்ன திருப்பிட்டு என்ன குணம் இது உண்மை. சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை திருப்பிட்டா நான் கீழே பத்துட்டானா அவன் என்ன பயங்கரமா வச்சிருவான். அவங்களுடைய குடிப்பழக்கத்தினால ஏற்படுற அதான் மேம் உண்மை. அவனும் குடிச்சிருக்கான், இவனும் குடிச்சிருக்கான். அதுதான் சொல்றேன், குடிக்கும் போது அவங்களுடைய காக்னிட்டிவ் பிரெயின் ஷட் டவுன் ஆயிடும். தம்பி தான் தெரியாம குடிச்சிட்டு வரான். அக்ரெசிவ்னஸ் எல்லாம் வெளிப்படும். யார் மேல என்ன கோவம் இருக்கோ அது அந்த குடிச்சதுக்கு அப்புறம் வெறித்தான அவங்க அம்மா மேல வரலாம். எங்கெல்லாம் அந்த ஒரு உள்ள அமுங்கி இருக்கிறது எல்லாமே வெளியே வந்து மிருகத்தனமா வெளியே வரும். இப்போ வீட்டுக்கு தம்பியும் வரான், நானும் போறேன். நீ அம்மாவை பத்தி பேசணும், நீயே கண்ட்ரோலா வா, குடிச்சதே தெரியக்கூடாது, நீட்டா வா. நானும் குடிச்சதே தெரியாம நீட்டா வரேன், 2 பேரும் ஒன்னா தப்புன்னு சொல்றேன். தவறு. ஐயோ நான் இப்ப நியாயப்படுத்தி பேசல, கேட்டுங்க அவன் பேசுறது. இல்ல இதான் பேச விடு. என்ன இடையில இதுல என்ன தெரியுமா தம்பி, உங்க அம்மாக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு, உங்களுக்கு உங்க அம்மா மேல அதை விட பாசம் இருக்கு. 2 பேரும் பாசக்காரங்க. ஆனா ஏதோ ஒரு சூழல், நடந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. குழந்தையிலேருந்தே அவங்க ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஆதரவும் இல்லை, கூட பிறந்தவங்களை நம்பிதான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ ட்ராமா இருந்திருக்கு. அதனால அவங்களோட அன்பை நல்ல விதமா காமிக்க கூட அவங்களால முடியல. அவங்க ஹீல் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாயும் பிள்ளையும் இருக்க மாட்டாங்க. அம்மா நீங்க அழுவவே தேவையில்லை, உங்க பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன்.